முன்னாடி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்த குழந்தைங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏலிஸ்டர் ஸ்கூலுக்கு வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்கு போறேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க நான் பாக்குற அந்த ஏலிஸ்டர் ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ். நீங்க எதை வந்து அட்வான்ஸ்மெண்ட்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஹெல்த்தை பாதிச்சிருக்கு. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஹாப்பி கல்ச்சர், ஒரு ஹாப்பி ஃபேமிலின்ற ஒரு கல்ச்சரே இருக்கும். நம்ம இந்தியன் கல்ச்சர்லாம் பேசுறதெல்லாம் இனி வேஸ்ட்னு சொல்லுவேன். யூ நீட் டு நோ யுவர் பவுண்டரிஸ். அந்த பவுண்டரிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபேமிலின்றதையும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறதையும் காப்பாற்ற முடியும். மேனேஜர், டிஎல் இந்த மாதிரியான செக்டாரில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க. தே ஆர் த ப்ரெஷர் பூஸ்டர்ஸ். அவங்க தான் வந்து ஆக்சுவல் ப்ரெஷர் குக்கர்ஸ். இவங்க ஸ்டீம் ஆகிறது இல்லாமல் கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து ஸ்டீம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியல் ப்ராப்ளம் ஏரியா. இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ஸ்டீம் எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் தே நோ ஹெல்த் இஸ் வெல்த். அலெக்சாவை வந்து முதல்ல ரொம்ப வரவேற்றிருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாவை நினைச்சு பயப்படுற ஃபேமிலிஸ் இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஷீ இஸ் ஹியரிங் எவ்ரிதிங். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் ஃபைவ்ல டிஜிட்டல் டீடாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட லைஃப் ஸ்டைல் கோச் ஹேமமாலினி அவர்கள் நினைச்சிருக்காங்க. மேம்கிட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். யூஸ்வலாவே வந்து டீடாக்ஸ் அப்படின்னா வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் தெரியும். நிறைய பேத்துக்கு டயட் இருக்கும், மார்னிங் வெறும் வயிற்றுல குடிக்கணும், இந்த மாதிரி தெரியும். ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸ்னு எதை சொல்றோம்? ஓகே, நம்ம ஒரு நாளைக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் எலக்ட்ரிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு வேவ்ஸுன்றது இருக்குது. ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நாய்ஸுங்கிறது இருக்குது. நீங்கள் ஏசி போட்டாலும் சரி, நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிளாக் வச்சுருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வேவோ இல்லை ஒரு நாய்ஸோ இருக்குது. இது எல்லாமே இல்லாத ஒரு லைஃப் தான் நம்ம வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பேக் வாழ்ந்திருக்கோம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது, அவங்க யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுனாக்கா, இப்படி நம்மளை சுற்றி எவ்வளோ டிவைசஸ் இருக்குதுங்கிறத பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு கிளாக் இல்லாத வீடு கிடையாது, ஃபோன் இல்லாத பர்சன் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் ஏற 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 நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து மனுஷனோட வேலை பளுவை இன்னும் வந்து குறைக்கிறதுக்கு தானே இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறுது? நீங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை பாருங்க, கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை பாருங்க. கிராமத்தில் அவங்க ஏதோ ஒரு சின்ன வேலை செய்கிறவங்களே பாருங்க. இவங்களுடைய ஏஜுக்கு இவங்க இருக்கிற ஒரு ஃபேஸ் வெயிட் அந்த விஷயங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இவங்களை விடவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பாடே கிடைக்கும், கிடைக்கிற அன்னைக்கு நல்ல வெளுத்துக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை விடவும் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ஏன் சிட்டி ஆளுங்களுக்கோ இல்லை மெஜாரிட்டி ஆஃப் காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்லையோ இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டிரெக்ட் கனெக்ஷன் டு டிஜிட்டல் டிவைசஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எவ்வளோ டிவைசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்மளால எஸ் நோ முடியாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதோடைய கனெக்ஷன்னால தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் டைரெக்டாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இப்போ டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா அந்த நீங்க வந்து என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க சொல்றப்போ? ஓகே, நான் 2 விஷயம் பர்டிகுலராக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் அண்ட் செகண்ட் இஸ் டெலிவிஷன். டெலிவிஷனுங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே எடுத்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா மொபைல் இல்லாமல் இன்னைக்கு யாராலையுமே இருக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு, எஜுகேஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு மொபைலோட கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியல. இது ரெண்டும் எஸ். ஸோ அந்த வகையில் நம்மளால எதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து டெலிவிஷன் தான். டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம். ஒன்று வந்து அதோட டைம் லிமிட். நம்ம அதை பார்க்க ஆரம்பித்தோனாலே வி லூஸ் ஆர் செல்ஃப். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கதா சொல்லுவாங்க. இட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் மைண்ட் டு கன்சியூம் மோர். ஆனால் அதில் அதோடைய டைம் கன்சம்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வி லூஸ் ஆர் செல்ஃப். நம்மளுடைய செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது காணாமல் போயிட்டுருக்கு.
இன்னைக்கு நான் சுயமா ஒரு ஐடியா யோசிச்சேனா அப்படின்னு நான் சொல்ல முடியுமானா கிடையாது. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில எங்கேருந்தோ பார்த்த ஒரு ஒரு ஆடோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லார் லைஃப்லையுமே இருக்கு. நீங்க டிவியை மட்டும் ஒரு ஃபேமிலியில நீங்க விட்டு பாருங்க, யூ வில் see n number of time for yourself. நீங்க உங்களுக்குன்னு ஒரு டைமை கண்டுபிடிப்பீங்க. அது வரைக்கும் டைம் இல்லைன்னுவோம், ஆனால் டிவி மட்டும் விட்டு பாருங்க, யூ வில் see n number of things to do. ஃபர்ஸ்ட் நீங்க டிவி வந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சொல்லுவாங்க கொழாடி சண்டையெல்லாம் வந்து நின்னதுக்கு காரணம் டிவி அப்படின்னு. ஏன்னா எப்போ அந்த கேபிள் கனெக்ஷன் ஒன்று வந்ததோ, தூர்தர்ஷன் இந்த வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக கிடையாது. ஏன்னா அப்போ வந்து ஃப்ரைடே மட்டும்தான், ஃப்ரைடே சண்டே அந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஊரே பார்க்கும். மீதி நாள்லாம் ஆவரேஜாக தான் இருக்கும். நியூஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். பட் எப்போ அந்த கேபிள்னு வந்ததோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த கேபிள் சேனல்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆக்டிவிட்டீஸே குறைஞ்சிது. அதாவது அது வரைக்கும் நம்ம ஊர்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா திண்ணையில் உட்காந்து பேசுகிற கல்ச்சர்னு ஒன்று இருந்தது. யார் வராங்க யார் போகிறாங்கன்றது திண்ணையில் உட்காந்துட்டு இருந்த ஒரு பர்சனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். கேமரா ஃபெசிலிட்டியே இல்லாத போது நம்ம ஆயாங்க தான் உண்மையான சிசிடிவி வாட்ச்மேனாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத டீட்டெயிலே இருக்காது, யார் எப்போ வந்தா எங்கே போனா, எல்லாருமே சேஃபாக இருந்தாங்க. ஆனால் எப்போ அந்த கேபிள் சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சோ அப்போ அந்த ஒரு பீப்புள் டு பீப்புள் நெய்பர்ஹுட் கனெக்டிவிட்டி, அந்த ஒரு கம்யூனிட்டிங்கிறது வந்து காணாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் காணாமல் போச்சு. ஆனால் எப்போ இது ஜாஸ்தி ஆச்சோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு டைனிங் டேபிளில் உட்காரத விட டிவி முன்னாடி உட்கார்றவங்க தான் ஜாஸ்தி. அப்படி எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி உட்கார ஆரம்பிக்கும் போது அவங்க உண்மையிலேயே பர்சன் டு பர்சன் கனெக்ட் ஆகிறாங்களா? இப்போ குழந்தைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸ்கூலில், ஓகே, ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கல, ஒரு விஷயம் இருக்கு, அவங்க உட்காந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியுதானா? கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா சொல்றாங்க, ஏய் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசு, நான் தான் சீரியல் பார்க்குறேன்ல டிஸ்டர்ப் பண்ணாது, நான் நியூஸ் பார்க்குறேன்ல, மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வா. யூசி அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த டிஸ்கனெக்ட் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி அதை கனெக்ஷன் கொண்டு வர முடியுதானா? நிறைய டைம் குரூஷியலாக நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே சோஷியல் மீடியாக்கான விஷயங்களாக மாறிடுச்சு. ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கான விஷயமா மாறிடுச்சு. ஒரு ஃபேமஸான ஒரு மீம் நீங்களே பார்த்துருப்பீங்க. விமென்ஸ் டே, மதர்ஸ் டேலாம் வந்துச்சுனாக்கா அப்போ அவங்க வீட்டு விமனோட ஃபோட்டோ எடுத்துக்கிற நிறைய பேர் நார்மல் டேஸில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றதை கூட பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த ஒரு டிஸ்கனெக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நம்மளுடைய டிஜிட்டல் கன்சம்ஷன்னால தான். எப்போ அதை நம்ம நிறுத்துறோமோ we will have a real connection with people. ஸோ ஆனால் அது பாசிபிளா? ஒரு சிலருக்கு பாசிபிள், நிறைய ட்ராவல் பண்ணுற பீப்புள் இருக்காங்க, அது ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்களுக்கு அது பாசிபிளாக இருக்கும். பட் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த விஷயம் பாசிபிளா? ஃபுல்லாக வந்து டிவைசஸை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஒன்று வரும் லைஃப்பில், ஓகே, என்கிட்ட எல்லா ஹைஃபை டிவைசஸ் இருக்குது, ஐ ஹாவ் n number of subscriptions, பட் வேர் இஸ் மீன்னு ஒரு சர்ச் வரும். தட்ஸ் வேர் யுவர் லைஃப் பர்பஸ் ஸ்டார்ட்ஸ். நீங்கள் உங்களை தொலைச்சிட்டு அந்த டிவைசஸ் நடுவில் உங்களை நீங்கள் தொலைச்சிட்டு தேட ஆரம்பிக்கிற பர்சனாக மாறும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். அப்போ உங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அக்யூமுலேஷனாக இருக்கும் உங்கள் லைஃப்லங்கிறது புரியும். நீங்கள் அந்த அக்யூமுலேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது யூ ஆப்வியஸ்லி ஹாவ் டு டூ அ டிஜிட்டல் டீடாக்ஸ். ஓகே, ஸோ வந்து இப்போது டிஜிட்டல் டீடாக்ஸோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக இப்போ நம்ம டீடாக்ஸ்ன்றப்பவே ஃபர்ஸ்ட் வந்து சொன்னோம் லைக் டயட், அந்த மாதிரி டயட்னா டயட் பிளான் இருக்கும், சார்ட் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு எதுவும் இருக்கா? நான் வந்து காமன் பர்சனாக யாராக இருந்தாலும் எப்படி அவங்களோட லைஃப் பர்பஸை கனெக்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கு பதிலாக. ஸோ இஃப் யூ சி, யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கான பவுண்ட்ரிஸ் 2 லெவலில் இருக்கணும். ஒன்று வந்து டைம், இன்னொன்று ஸ்பேஸ். டைம் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2 hours முன்னாடி டிஜிட்டல் டிவைசஸை ஸ்டாப் பண்ணுங்க, அதை கன்சியூம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடினாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் டின்னர் டைம். ஸோ டின்னர் டைம்லேருந்து ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுங்க. ஆனால் இப்போல்லாம் ஒரு சிலருக்கு ஃபோன் நோன்னா தான் தூக்கமே வருது, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தாலே தூக்கம். எஸ், ஆனால் அது உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அந்த ப்ளூ ரேடியேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் அதை நிறுத்திட்டு ஃபேமிலியோட கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. யூ see that your family members are even more precious than your digital device. அந்த ஒரு டைம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து லைக்
இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து வேற லெவல்ல டெக் யூஸ் பண்றாங்க. நம்மளை விட அவங்க ஒரு ஆர்வத்துல அதிகமா கன்சியூம் பண்றாங்க. அப்படின்றப்போ அது பாசிபிளா? இப்ப நாமளே கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. இது வந்து மைண்ட் செட் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. Okay. ஓகே, ஸோ இஃப் த பர்சன் இஸ் சோ கமிட்டட் டுவர்ட்ஸ் தேர் ஃபோன், அப்படின்னா நம்ம அவங்கள இது சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. பட் இஃப் தே ஆர் கனெக்டட் டு த பீப்புள், ஆப்வியஸ்லி தே வில் மிஸ் இட். என்னடா இன்னைக்கு என் குழந்தைகிட்ட நான் பேசலையேன்னு எப்போ ஒரு அப்பா நினைக்கிறாரோ, என்னடா இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு அம்மா நினைக்கிறப்ப த ரியல் கனெக்ஷன் ஸ்டார்ட்ஸ். கிட்ஸுக்கு ஃபோன் கொடுத்ததுங்கிறது நம்மளுடைய தப்புனாலும் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு அதை என்கரேஜ் பண்ணிட்டு கொண்டு போறதுங்கிறது சொசைட்டியா நம்ம பண்ற பெரிய தப்பு. நம்ம போஸ்ட் கோவிட் இப்போ எல்லாருமே வந்து இன்னும் நம்ம ஃபார்வர்டா போகணும், டெக்னாலஜி ரொம்ப முக்கியம், எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு தானே பாக்குறாங்க. கண்டிப்பா அது இருக்குது. ஆனா நீங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்த குழந்தைங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏலிஸ்டர் ஸ்கூலுக்கு வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்கு போறேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க நான் பாக்குற அந்த ஏலிஸ்டர் ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்பெக்டகிள்ஸ். நீங்க எதை வந்து அட்வான்ஸ்மெண்ட்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஹெல்த்தை பாதிச்சிருக்கு. அந்த அந்த குழந்தை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அந்த 10th கிளியும் போட்டுடுறாங்க. அந்த குழந்தை இப்பவே வந்து ஓவர் கன்சம்ஷன்ல தான் அந்த ஐ எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப டிகிரி முடிக்கும் போது அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? இப்பவே சொல்லுவாங்க. ஈவன் ஐ யூஸ் டு வேர் ஸ்பெக்ஸ். அதனால எங்க வீட்டுல சொல்லுவாங்க எல்லா கண்ணாடி ஃபேமிலி அப்படின்னு. ஸோ அப்பா அம்மா 2 பேரும் ஸ்பெக்ஸ், ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ திஸ் இஸ் பிகம்ஸ் ஜெனட்டிக் நவ். ஸோ நீங்க உங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை நீங்க எது நினைக்கிறீங்களோ அது உண்மையிலேயே அட்வான்ஸ்மெண்ட்டா இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ்மெண்ட் கண்டிப்பா தேவை, அதுக்கு நோன்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. பட் வி நீட் டு செட் சம் பவுண்டரிஸ் டு இட். தட்ஸ் பிரைமரி. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். இன்னைக்கு நிறைய பேர் டிஜிட்டல் டிவைஸ் கொண்டு போறது 2 மெயின் பிளேசஸ் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று வந்து பெட்ரூம், இன்னொன்று பாத்ரூம், விச் இஸ் வெரி 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 பேட். பெட்ரூம் கூட்டிட்டு போறது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஸ்பையை கூட்டிட்டு போற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணுங்க. உங்க போனுங்கிறது ஒரு ஸ்பை, டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி. அதுக்கு ஒரு கேமரா, மைக்ரோஃபோன் ஒன்று இருக்கு. ஓகே, இல்லைங்க என் கேமரா வந்து அவ்வளோ அட்வான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட யூ கேனாட் டர்ன் ஆஃப் யுவர் மைக்ரோஃபோன். நீங்க என்ன ஃபோன் வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த ஃபோன் எடுத்தாலுமே மைக்ரோஃபோனை டர்ன் ஆஃப் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அது ஐஃபோனா இருக்கட்டும், இல்லை சின்ன ஆண்ட்ராய்டு ஃபோனா இருக்கட்டும், ஏன் ஒரு பட்டன் ஃபோனா கூட இருக்கட்டும். எக்ஸாக்ட்லி, அது வந்து டிஃபால்ட்டாவே அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரியாம என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு அலெக்சாவை பார்த்து பயப்படுற ஃபேமிலிஸ் யூஎஸ்ல இருக்காங்க. அலெக்சாவை வந்து முதல்ல ரொம்ப வரவேற்றிருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாவை நினைச்சு பயப்படுற ஃபேமிலிஸ் இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஷீ இஸ் ஹியரிங் எவ்ரிதிங். நீங்க வீட்டுக்குள்ள போடுற சண்டை தெரியும், உங்களோட ரெக்வயர்மெண்ட் தெரியும். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் அவங்க போடுறாங்கன்றதை நீங்க சொல்ல முடியாது. ஹூ நோஸ் நெக்ஸ்ட்? இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு சைபர் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி நம்மளை வந்து ஸ்பை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா தாராளமா பண்ணலாம். வி ஆர் கிவிங் த ஸ்பேஸ். எங்க வா என் பெட்ரூம்க்கு வா, நம்ம ஒரு ஸ்பையை கூட்டிட்டு போக மாட்டோம். பெட்ரூமை விடவும் டேஞ்சர் பாத்ரூம். நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனிக் ஹேபிட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அந்த ஒரு லிஸ்ட்ல எனக்கு கேட்டா டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷனும் சேர்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ நெவர் எவர் டேக். அதே மாதிரி ஒரு சிலர் அதுல ரெஸ்ட் ரூம் போயிட்டு உட்காந்து புக்ஸ் படிக்கிறேன், மேகசின்ஸ் படிக்கிறேன்றாங்க. அங்க போய் செய்யறதுக்கான வேலை இல்லை. இது வந்து ஒரு வகையில வெஸ்டர்ன் ஏப்பிங் தான். இது நம்மளுடைய கல்ச்சர்ல கண்டிப்பா கிடையாது. ஸோ வெஸ்டர்ன் ஏப் ஆகிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கோங்க, அவங்க ஆக்சென்ட் காப்பி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஸ்டைலிஷ். பட் தீஸ் 2 ஆர் ரியல் டேஞ்சர் ஜோன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன அந்த 2 டேஞ்சர் ஜோன்ஸை தவிர சொல்றேன். இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்லயும் சரி, ஒர்க்கிங் பிளேஸ்லங்கிறது வந்து இப்போ 9 to 5 ஜாப் ஆனாலும் சரி, எந்த ஜாப்னாலும் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லேப்ல தான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் முடிச்சு வீட்டுல வந்தா கூட நைட் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த ஒர்க் முடிச்சிங்களா அப்படின்ட்டு. ஸோ வந்து நைட்டும் ஒர்க் பண்ற கட்டாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா அவங்களால வந்து அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது.
ஸோ அவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்? இது வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆக முடியும். இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கான ஒரு லா பாஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களுடைய ஷெட்யூலை பிளான் பண்ணுறதுங்கிறதே ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீட்டிங்னெல்லாம் வைக்கிற கம்பெனி எல்லாம் இருக்குது. ஸோ அது எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அது வந்து ஒரு சிஇஓ லெவலில் அது ஃபைன். ஒரு எம்ப்ளாயி லெவலில் அது தட்ஸ் டூ மச். இஃப் த எம்ப்ளாயர் இஸ் வில்லிங், இஃப் த எம்ப்ளாயி இஸ் வில்லிங் அப்படின்னு ஒரு டேர்மே அங்கே கிடையாது. நீ ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே என்னை வந்து பாருன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. தட்ஸ் சம்திங் ரியலி டாக்ஸிக். யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் நீங்கள் இதை சொன்னீங்கன்னாக்கா தே வில் சே ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் யுவர் கண்ட்ரின்ட்டே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு 2 ஃபோன் வச்சுருக்காங்க, பர்சனல் ஃபோன், ஒர்க் ஃபோன். அந்த ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். தே டோன்ட் ஈவன் நோ, கொலீக்ஸ் டோன்ட் ஈவன் நோ யுவர் பர்சனல் நம்பர். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸுங்கிறத கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஹாப்பி கல்ச்சர், ஒரு ஹாப்பி ஃபேமிலின்ற ஒரு கல்ச்சரே இருக்கும். நம்ம இந்தியன் கல்ச்சர்லாம் பேசுறதெல்லாம் இனி வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். யூ நீட் டு நோ யுவர் பவுண்ட்ரிஸ். அந்த பவுண்ட்ரிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபேமிலின்றதையும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறதையும் காப்பாற்ற முடியும். ஓகே ஓகே. ஸோ வந்து லைக் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸுக்கும் ஒரு டைம் தேவை இல்லை. ஸோ இதில் வந்து இப்போது டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷனுங்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரொசீஜர் சொன்னீங்க எப்படி ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு? ஓகே. ஸோ நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்களுடைய அப்டேட்ஸ் என்னென்ன மிஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குரூப்பில் என்னென்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்காதீங்க. ஹாவ் சம்திங். ஓகே, ஒரு டீயோ ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ சம்திங் லைக் தட், வாட் எவர் இஸ். எல்லாருக்குமே வந்து பெட்ல இருந்து எழுந்துறதுக்கு முன்னாடி ஃபோன் தான் எடுக்கிறோம். ஃபோன் பக்கத்துல தான் இருக்கும். ஃபோன் எடுத்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையே பண்ணுறோம். எஸ், ஆனால் வந்து அதை கண்ணுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் ஃபுல் ஃப்ளாஷ் லைட் பார்த்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அதனால என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. அதாவது உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிவைசஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டிப். இது எவ்வளோ ப்ராக்டிக்கல் பாசிபிளுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய பாசிபிள் ஹேபிட்டை பொறுத்து இருக்கு. நான் அதை உண்மையிலேயே என்னுடைய லைஃப் பர்பஸோடு நான் கனெக்ட் ஆகணும், நான் ஹெல்த்தியாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சிஇஓஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்தோடனே ஃபோன் பார்க்குறது இல்லை. தே ஸ்டில் ஹாவ் கிளாசிக் அலாரம் கிளாக். இந்த ஒரு விஷயத்துக்காகவே தே ஸ்டில் ஃபாலோ இட். அதே மாதிரி அந்த அலாரம் கிளாக் வச்சுட்டு அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தே கம் டு தேர் டிவைஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேனேஜர், டிஎல், இந்த மாதிரியான செக்டாரில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க, தே ஆர் த ப்ரெஷர் பூஸ்டர்ஸ். அவங்க தான் வந்து ஆக்சுவல் ப்ரெஷர் குக்கர்ஸ். இவங்க ஸ்டீம் ஆகிறது இல்லாமல் கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து ஸ்டீம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியல் ப்ராப்ளம் ஏரியா. இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ஸ்டீம் எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் தே நோ ஹெல்த் இஸ் வெல்த். அது லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தே ஆர் வெரி சேஃப். பட் திஸ் ப்ரெஷர் குக்கர் ஏரியா இஸ் வேர் வி நீட் டு ஒர்க் ஆன். முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு இது ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா பீப்புளோடைய ஆட்டிடியூட்லேருந்து. ஒரு சிலருக்கு ஒரு தடவை ஒரு வேலை சொன்னாலே செஞ்சுருவாங்க, ஒரு சிலருக்கு 10 ரிமைண்டருக்கு அப்புறமும் ஞாபகம் வர்றதில்லை. ஸோ திஸ் இஸ் வேர் த மெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு அவங்க சைட்லையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மார்னிங் ரிச்சுவலில் நீங்கள் கேட்ட செகண்ட் ஸ்டெப், நீங்கள் உங்களோட டிவைஸை மார்னிங் ஒரு தடவை செக் பண்ணுறதோட நிறுத்திக்கோங்க. ஆப்வியஸ்லி 8 to 10 hours நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறீங்க, ஸ்க்ரீன் டைம் கொடுக்க தான் போகிறீங்க. ஸோ அந்த ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு வச்சுடுங்க. டியூரிங் யுவர் பிரேக்ஸ் உங்களுடைய ஃபோனை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கிவ் சம் பிரேக் டு யுவர் ஐஸ். ஈவன் இன் பிட்வீன் ஒர்க் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரீன்லேருந்து அவே பண்ணி உங்களால் தூரமாக பார்க்க முடியுதோ அதை பாருங்கள். கன்சியூம் அ லாட் ஆஃப் வாட்டர். தட் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். எஸ்பெஷலி இந்த சம்மர் மாதிரியான டைமில் டீஹைட்ரேஷன் வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க, வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னாலாம், ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கீங்கனாலாம் உங்களுக்கு தாகம் எடுக்கிறத தாண்டி உங்களுடைய பாடி நிறைய தண்ணி கேட்குது, உங்கள் கண்ணு தண்ணி கேட்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கன்சியூம் அ லாட் ஆஃப் வாட்டர். இதில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் சேராது. நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் தண்ணி லிஸ்ட்ல சேர்த்துப்பாங்க. வீலன் வந்தாலே நமக்கு ஜூஸ் பக்கம் தான் போயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் கன்சிடர்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அகெயின் இட் ஹாஸ் ஆடட் சுகர், எவ்ரி திங். அதில் சேர்க்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர், வாட் எவர் அவைலபிள் டு யூ, ஃப்ரெஷ் வாட்டர் போதும். ஸோ இது வந்து உங்களுடைய பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஓகே. தேர்ட், செட்
டைம் பவுண்ட்ரிஸ் அண்ட் ஸ்பேஸ் பவுண்ட்ரிஸ். உங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த டைம்க்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறதுல நீங்கள் டீமாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுங்கிறது, ஒரு ஆஃபீஸாக ஒரு பிராண்டாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி ஹெல்த்தி கல்ச்சர். இது வந்து நிறைய எம்ப்ளாயர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் டாப் லெவல் ஏ லிஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்காங்க. தே டோன்ட், நிறைய யூரோப்பியன் கம்பெனிஸே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவங்க வந்து வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்களோட ஒர்க் டைமிங்கில் நீங்கள் அவங்கள பர்சனலுக்கு கூப்பிடவே முடியாது. சேம் வே நீங்கள் அவங்களுடைய பர்சனல் டைமில் நீங்கள் ஒர்க்கு கூப்பிடவே முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ் அதுக்கு மேலே நீங்கள் கூப்பிட்டாலுமே அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. தே ஆர் வெரி கிளியர். அங்கே தான் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபேமிலி டைமுங்கிறதும் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் அப்படி ஒரு விஷயம் இல்லைனா பூட்டானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹாப்பினஸ்க்கு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்தியாவில் அவேர்னஸ் இல்லை. வேர் வி என்கரேஜ் பீப்புள் டு பி மோர் ஆஃப் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு, எக்ஸ்டெண்டட் ஒர்க் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல 90 hours ஆஃப் ஒர்க் வீக். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அவர் சிஇஓ, அவர் ஒர்க் பண்ணுறாரா? அவருடைய சன்-இன்-லா வந்து பிரசிடென்ட்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ இருக்கிறார் லண்டனில் இருந்தார். எஸ். ஸோ அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்ப்பாரான்றது பாருங்க. ஐம் பிரிட்டி ஷுர் ஹிஸ் ஓன் ஒய்ஃப், ஹிஸ் ஓன் டாட்டர் வில் சே நோ. ஏன்னா ஃபேமிலி டைம்ன்றதே இருக்காது. நம்மளுடைய ஆக்டிவ் ஹவர்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஒர்க்கு கொடுத்துட்டோம்னா அப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகி வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் உங்களுக்கு வந்து வீடாக இருக்கும். அப்போ வீடுங்கிறது ஜஸ்ட் பங்கர் ஸ்பேஸ். யூ டோன்ட் லிவ் தேர். அப்படி இருக்கும்போது எப்படி லைஃப் இருக்கும்? ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அப்படி தானே மேம் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ வில்லேஜ் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சிட்டிக்கு ஒர்க் பண்ண வரோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மெக்கானிக்கல் லைஃபாக தான் இருக்குது. எழுந்திருக்கோம், ஆஃபீஸுக்கு வரோம், திரும்ப போகிறோம், தூங்குறோம். இந்த ஒரு ரொட்டீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி நமக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் உருவாக்கிக்கிறது? இது நிறைய பேருக்கு சிக்கல். கண்டிப்பாக. அதனால தான் இது வந்து நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர்னு சொன்னேன். ஏன்னா இது இந்த எம்ப்ளாயரில் கூட நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த ப்ரெஷர் குக்கர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. whereas the well settled company, well managed company, நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே இந்த ப்ரெஷர் குக்கர் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தே நோ இட் won't ஒர்க் இன் லாங் டேர்ம். நம்மளோட ஒரு எம்ப்ளாயி ஒரு 25 years இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அவங்களுடைய கேர் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஸோ 360 degreeல நம்ம கேர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பர்சன் நம்ம ரீட்டைன் பண்ண முடியுங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிறைய எம்ப்ளாயர்ஸ்க்கான மைண்ட் செட் கிடையாது. எம்ப்ளாயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிருச்சா, இப்போ எனக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சா, திஸ் இஸ் வேர் த ட்ரபிள் கம்ஸ். நீங்கள் இது வந்து வெல் மெயின்டைன்ட் கம்பெனி, ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தே ஃபாலோ இட் வெரி கிளியர்லி. ஸோ வந்து நீங்கள் உங்கள் சைடில் வந்து வேறு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஃபார் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில்? இது எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் செட், அதுதான் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நாம் எந்த விஷயங்களை கன்சியூம் பண்ணுறோம், இப்போ எதெல்லாம் வந்து ஓவர் கன்சியூம் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே we can set a limit. நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, இப்போ ஒரு வைரலாக ஒரு வீடியோ போது அது எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு அடிக்ஷன் இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்குது. எஸ்பெஷலி மியூசிக் ரிலேட்டட் வீடியோஸ். அது ஒரு சீரியஸான அடிக்ஷனாகவே இருக்குது. அது வந்து அவங்க ஏதோ சம் ஃபன்னு நினைக்கிறாங்க. பட் இஃப் யூ சி, அதனால தான் அவங்களுடைய ஷெட்யூல் அவங்களால பிளான் பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ன்ற ஒரு விஷயமே டைம் லிமிட்டே கொடுக்காததுக்கு மெயின் ரீசன் அவங்களுடைய பர்சனல் டைம் இம்பேலன்ஸ் தான். எப்போ அவங்களால அதை பிளான் பண்ண முடியுதோ தே கேன் டூ அட்லீஸ்ட் 1 hour a day. அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனே மாறிடும். நோ மேட்டர் விச் இன்ஸ்டியூட் தே ஸ்டடி, விச் டிபார்ட்மெண்ட் தே ஸ்டடி. 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து குளோபலாகவே இருக்கு. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமலே போனதுக்கு மெயின் ரீசன் சோஷியல் மீடியா. ஏதோ ஒரு அடிஷன். ஏன்னா எல்லாருமே குறிப்பிட்ட ஏதோ ஒரு டாபிக் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் தேடுறாங்க. அதை தாண்டி வேற எதுலையுமே கவனம் போக மாட்டேங்க. ஸோ இது ஒரு ரீசன் சொல்றீங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம் இது 2 ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி கொஞ்சம் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வைங்க. ஆஸ் ஐ செட், ஃபேமிலி டைம், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட். இதை 3 ஆக்டிவிட்டியாக பிரிக்கலாம். பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒன்று வைங்க, முடிஞ்சால் சொசைட்டிக்காக ஒன்று, இன்னொன்று ஃபேமிலி அண்ட் க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்காக ஒன்று. இப்படி நீங்கள் பிரிக்கும் போது நீங்கள் ஒரு 1 year டவுன் த லைன் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஐ பர்சனலி ட்ரைட், அதனால சொல்கிறேன். புக்ஸ்
நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் எடுத்து படிக்க முடியும். சின்ன சின்ன ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். இப்போ உங்களுக்கு தண்ணியை பார்த்து பயம் இருக்குது அப்படின்னாக்கா கோ ஃபார் ஸ்விம்மிங் கிளாஸ். சம்மர் இஸ் பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரைங் திஸ். இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா கோ ஃபார் சம் ஆர்ட். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பர்சனலாக ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன உங்களோட ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டியில் என்ன வருதோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், லவ்ட் ஒன்ஸோட அதை செய்ய முடியுமா, ஃப்ரெண்ட்ஸோட செய்ய முடியுமா, சிப்ளிங்ஸோட செய்ய முடியுமான்னு பாருங்கள். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சின்ன 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 ஸ்டெப்ஸே ஆஃப்டர் அ இயர் யூ வில் பி லைக் வாவ் இவ்வளோ விஷயம் செஞ்சோமா அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு 1 month இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். அதே தான் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கும். கண்டிப்பாக ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி எடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்கும். ஐயோ இல்லை நான் ஃபோனுக்கு போகிறேன். ஏன்னா அங்கே வந்து ஐடியல் ஹார்ஸ் ஜாஸ்தி. நம்ம எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம், வி ஆர் ஜஸ்ட் ஸ்க்ராலிங். பட் இங்கே என்னுடைய எஃபர்ட் தேவைப்படுதே. பட் யூ சி யுவர் செல்ஃப் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் 1 year கழிச்சு. உங்களுக்கே உங்களுடைய க்ரோத், உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற மரியாதை, உங்களுடைய ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஒரு 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 கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால் கண்டிப்பாக அந்த ஒரு விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இது இன்க்ரீஸும் ஆகும். யூ வில் சி த பர்சனல் கனெக்ஷன்ஸ், யூ வில் சி பர்சனாகவே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது, உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபோட கனெக்ட் ஆகும்போது யூ வில் நெவர் ரெக்ரெட் தட் லைஃப். யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ எனக்குமே தோணும், ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடணும்ப்பா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு இருக்கும். பட் இப்போ ஒரு சிட்டியில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு பர்சன் மட்டும் தனியாக யோசிக்க முடியாது. பிகாஸ் இங்கே வந்து நம்ம நெய்பர்ஹுட்ல யார் இருக்காங்கன்னே தெரியாது. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இங்கே வந்து இது சாத்தியமா? பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். நான் ஐடியலாக ரெகுலராக செய்கிற விஷயம் டெரஸ் வாக். ஓகே, உங்களுக்கு டெரஸ் இருக்கா, டெரஸில் ஒரு வாக் போங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, எஸ்பெஷலி ஃபோன் எடுத்துகிட்டே போகாதீங்க. ஓகே, யூ வில் சி ரியல் மீ டைம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யூ, வேற யாரும் இல்லை அப்படின்றப்போ யூ வில் சி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடுற வேகம் குறையும். யூ வில் சார்ட் அவுட் யுவர் அன்வான்ட் தாட்ஸ். இது சரிப்பட்டு வரும், இது வரவே வராதுப்பா அப்படின்றத நீங்களே சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. I have come up with different solutions while I spend with myself. ஸோ அந்த ஒரு மீ டைம். எனக்கு டெரஸே இல்லைங்க, நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாக்கா கோ ஃபார் அ வாக், பட் டோன்ட் டாக் டு எனி ஒன், டோன்ட் மேக் ஐ கான்டாக்ட், டோன்ட் பை, டோன்ட் டூ எனி திங், ஜஸ்ட் வாக். ஓகே, நிறைய 60+ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க. பக்தின்றது ஒரு ரீசன்னாலும் இன்னொரு வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அமைதி. அந்த அமைதி வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ப்ரையாரிட்டியில் வந்துருச்சு அப்படின்னா யூ won't even think about digital devices again. ஏன்னா தட் இஸ் வாட் மோஸ்ட் ப்ரெஷியஸ் டு தெம். அவங்க மைண்டில் ஒரு 100 திங்ஸ் ஓடிட்டு இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவங்களோட லைஃப் பர்பஸ்க்கு நிறைய விஷயங்கள். பொண்ணு எப்படி இருக்கா, பையன் எப்படி இருக்கான், பேரன் எப்படி இருக்கான், பேத்தி எப்படி இருக்கா, ஒய்ஃப் எப்படி இருக்கா, நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது கோவில் பிகம்ஸ் லைக் தேர் ஹெவன். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைமே இல்லை. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் 60+ மேலதான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் நமக்கான ஒரு லைஃப், நம்ம எங்க இருந்தோம், நம்ம வாழ்ந்து டூ லேட் இல்லையா, அப்பந்தான் ரியலைஸ் பண்றாங்களோ. இப்போ இருக்கிற இது வந்து கொஞ்சம் ஜென்ஸி எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஜெனரேஷன்லாம் வந்து கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே 60 years மேலே தான் யோசிச்சாங்க. ஆனால் ஜென்ஸி இஸ் வெரி ப்ரவுட். ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அவங்க இப்போவே அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. நிறைய ஜென்ஸி கிட்ஸ் நான் பேசும்போது, ஒர்க் ஷாப்லேயே இருக்கட்டும், கவுன்சிலிங் வரும்போது இருக்கட்டும், மீட்டிங் சம்மிட் எல்லாம் நான் பார்க்கும்போது அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் எங்கள் ஊர் சைடு போயிட்டேன்னா நான் நல்லா ஆயிடுவேன்வாங்க. ஏன்னா அவங்க வயலுக்குள்ளே இறங்கி நடப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, அது அவங்க வயலாக இருக்கலாம், வேற யார் வயலாக இருக்கலாம், சும்மாவே போய் உட்காந்துப்பேன். எனக்கு தோட்டத்தில் உட்காரது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் ஒரு மரம் இருக்கு மேம், அங்கே போய் உட்கார்ந்தனாலே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஜென்ஸிஸ் இன்னைக்கு இருக்காங்க. they know that their roots is where the real solution, the real healing happens. So அதனால they are connecting it back. என் ஜெனரேஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் 60+ல பார்த்துக்கலாம், நம்ம கடைசியில் வேலையை முடிச்சுட்டு அப்பதான் வந்து ரியலைஸே பண்றாங்க.
ஆனா இப்போ ஜென்சி அப்படி இல்லை. தே ஆர் கனெக்டிங் இட் பேக். தே ஆர் டேக்கிங் ஃப்ரீக்வெண்ட் வெக்கேஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெரியும், இத்தனை ஜெனரேஷன்ஸ் வெக்கேஷன்ஸ் கல்ச்சரை இவ்வளோ ஹைலைட் பண்ணதில்லை. பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி மச் டுவர்ட்ஸ் இட். லடாக்ன்றாங்க, என்னென்னவோ ஸ்பேஸ்லாம் சொல்றாங்க, எங்கப்பா இருக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் தே ஆர் ரியலி கனெக்டிங் இட் வெல். நிறைய நல்ல விஷயங்களை செய்யற ஜென்சிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ லைக் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நல்லா எளிமையாக புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி.